வணக்கம். தயா மீடியா சேனலுக்கு இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் ரீல்ஸில் வந்து வீட்டிலே நெய் செய்கிறது எப்படின்றத வீடியோவை ஷார்ட்டாக போட்டிருந்தேங்க. நிறைய பேர் வந்து அதை டீட்டெயிலாக கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி செய்கிறது தான் நான் ப்ராசஸாக ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் காய்ச்சிற பசும்பாலை இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏடு ஃபார்ம் ஆகுங்க. மூடி வைக்கக்கூடாது, காய்ச்சினோடனே ஓப்பனில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஏடு கிடைக்கும். அந்த ஏடை தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை ஒரு கரண்டிலேயோ இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஏடு அழகாக வருங்க. அதை எடுத்து தான் நான் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் 10 days ஒன்ஸ் தான் நான் வெண்ணெய் எடுப்பேங்க. நான் மிக்சிலே அரைச்சிருவேன். அதுதான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். நம்ம ஸ்டோர் பண்ணுற ஏடை வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும். அப்போ தான் வந்து ஏடு வந்து நல்லாவும் இருக்கும், கெடாமல் இருக்கும். நம்ம இந்த ஏடு சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டு வந்திங்கன்னா நம்ம அந்த ஏடு அடிக்கும் போது மிக்சியில் அரைக்கும் போது அந்த மோர் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் இல்லாமையும் நம்ம சேர்த்து வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி அரைக்கலான்றது தான் ப்ராசஸ் காட்ட போகிறேன். இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே வாட்டி எல்லாத்தையும் போட்டால் நம்மளுக்கு அடிக்க முடியாதுங்க, மிக்ஸி விட்டு கொட்டிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால்வாசியாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அப்புறம் இதில் வந்து தண்ணி ஓரளவுக்கு அந்த ஏடு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் அடிக்கணும். நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு அந்த வெண்ணெய் எப்படி வருதுன்றதை நான் காட்டுறேன். இப்போ ஏடு அரைச்சாச்சுங்க ஃபஸ்ட் ட்ரிப்பு. இது வந்து ஒரு 10 to 20 seconds அரைச்சா போதுங்க. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக நம்மளுக்கு வெண்ணெய் வந்திருக்கு. இதுதாங்க வெண்ணெய், இப்படி தாங்க வரும். இதை நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக அரைச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைசியில் வெண்ணெய் நல்லா ஃபார்ம் ஆகும். ஃபைனலாக நான் வெண்ணெய் எடுத்துட்டேங்க, ஃபுல்லாக அரைச்சி. அந்த ஒரு பாக்ஸ் வெண்ணெய் ஏடுக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 100 grams வெண்ணெய் இருக்கும். ஸோ அந்த ஒரு பாக்ஸ் குவான்டிட்டிக்கு இவ்வளோ தாங்க. நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் வெண்ணெயோட குவான்டிட்டி வரும். நான் வந்து 10 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நெய் காய்ச்சிடுவேன். அதில் வந்த மோர் தாங்க இந்த மோர். இது வந்து நம்ம இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறணுங்க. அந்த திக்கான மோர் எல்லாமே அடியில் இறங்கிரும், மேலே கொஞ்சம் தண்ணியாக நின்றுடும். அந்த தண்ணி வந்து நம்ம குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கருவேப்பிலை செடிக்கும் ஊற்றிடலாங்க. நல்லதுன்னு சொல்லுவாங்க கருவேப்பிலை செடிக்கு மோர் தண்ணி ஊற்றினா. இந்த கீழே இருக்க மோரை வந்து நம்ம மோர் குழம்போ இல்லை குடிக்கிறதுக்கோ எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்த பிறகு இது ஒரு 2 times நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். இதை இப்போ நிற்கிது பாருங்கள். இது வந்து ஃபைனலாக இந்த மாதிரி வராமல் நம்ம வாஷ் பண்ணி எடுத்த பிறகு தாங்க நம்ம வந்து நெய் காய்ச்சணும். இது நான் பண்ணுற ப்ராசஸ்ஸுங்க. நிறைய ப்ராசஸ் இருக்குது. எனக்கு இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வெண்ணெய் அடித்த பிறகு இந்த மிக்ஸி ஜார் இப்படி தாங்க இருக்கும். கவலைப்படாதீங்க என்னடா இப்படி இருக்கேன்ட்டு. இது வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிட்டா ஈஸியாக போயிடும். அப்புறம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. ஈஸி தாங்க வாஷ் பண்ணுறது. ஃபைனலாக வெண்ணெய் எடுத்தாச்சுங்க. இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நெய் எடுக்கிறது தாங்க. எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வெண்ணெய் வந்து இந்த மாதிரி ஃபைனலாக இப்படி இருக்குங்க. இது வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருணுங்க. நம்ம எதுவுமே தொடக்கூடாது. ஸ்பூனை வச்சு கிண்டுறதோ எந்த இதுவும் பண்ணக்கூடாதுங்க. இப்படியே விட்டுறணும். ஷேக்கும் பண்ணக்கூடாது. நம்ம பாத்திரமும் எதுவுமே ஆட்டக்கூடாது. இப்படியே விட்டுறணும். அது அப்படியே கரைஞ்சி அப்படியே மெல்ட் ஆகி நம்மளுக்கு அந்த ஃபைனலாக ஒரு சத்தம் அடங்கின பிறகு தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு நான் அடுத்து காட்டுறேன். இது வந்து சிம்லேயே தாங்க வைக்கணும். ஹையில் வைக்கவே கூடாது. ஃப்ளேமை சிம்லேயே வச்சு நம்ம எந்த ஸ்பூனாலேயும் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுருணுங்க. ஒரு 10 minutes வந்து அது அப்படியே உருகி நம்மளுக்கு அந்த சத்தம் அடங்கின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ என்ன போடணுன்றது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்படி சவுண்டு வந்துட்டுருக்கோங்க. இந்த சவுண்டு வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆன பிறகு தான் நம்ம வந்து நெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் தான் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளும் தேவைப்பட்டால் நம்ம கருவேப்பிலை இல்லை முருங்கைக்கீரை எது வேணால் போட்டுக்கலாங்க. அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் சில டைம்ஸ் இருந்தால் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். ஸோ எனக்கு இருக்குது, அதனால் ஃபைனலாக நான் போடுவேன். அப்புறம் நம்ம லாஸ்ட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் அந்த சத்தமே அடங்கிடுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து நெய் ஃபுல்லாக ரெடியாக இருக்குங்கிறதுக்கு சிக்னல். இப்போ சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் தான்
நம்ம வந்து உப்பு கொஞ்சோண்டு போடணும். உப்பு போட்டால் பாருங்கள் சவுண்ட் வராது, ஸ்டாப் ஆகிரும் சவுண்டு. அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போடணும். இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து எப்பயுமே பண்ணுறதுனால அது போட்டு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த முருங்கைக்கீரை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி அடியில் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக ஃபார்ம் ஆகுங்க. இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். இந்த மாதிரி ப்ரௌனாக ஃபார்ம் ஆகணும். இப்போ தான் வந்து நம்மளுக்கு நெய்யும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறின பிறகு வடிகட்டி நம்ம அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ நெய் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எதில் ஊற்றணுன்றது தாங்க இப்போ நான் காட்ட போகிறேன். இது வந்து இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டுறதுல தாங்க வடிகட்டணும். பிளாஸ்டிக் இதில் வடிகட்டவே கூடாது, பொரிஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்டீல் இதில் தான். இது வந்து கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நம்ம ஊற்றிட்டா தாங்க ஃபுல் நெய் வந்துடும். இல்லைன்னா அந்த அடியில் அப்படியே ஸ்டே ஆயிரும் நெய். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனாக இந்த மாதிரி ஆகிருக்கும். ஃபுல் நெய்யும் வெளியே வந்துடும். ஸ்மெல்லும் கமகமன்னு இருக்குது. அதே சொல்ல ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம அப்படியே சாப்பாடில் பெசரியோ இல்லை அப்படியே கூட சாப்பிட்டோம்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து எதுக்காக இது போடுறதுன்னா, நெய் வந்து கொஞ்சம் குளுமை. இது போட்டால் வந்து அயன் கண்டென்ட் நல்லது, இரும்பு சத்துன்றதுனால தாங்க போடுவாங்க. நான் எப்பயும் ரெகுலராகலாம் போட மாட்டேன், இருக்கும்போது போடுவேன். இல்லைன்னா அப்படியே வெறும் நெய் கூட காய்ச்சிடுவாங்க. ஃபைனலாக நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 1/2 hour ப்ராசஸ் தாங்க, ரொம்பலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ ஏடு எடுத்து வைக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க டைம் ஆகும். நான் வந்து 10 days ஒன்ஸ்ன்றதுனால எனக்கு வந்து 1/2 hourல இந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஈஸி மெத்தடு. நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு இது ஈஸியாக இருந்ததுன்றதுனால நான் எப்பயுமே இது தாங்க ஃபாலோ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லிட்டேன். ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.